எங்கள் உடனிருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. என் நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை எனது சொந்த வார்த்தையாக இல்லாதபடிக்கு ஆவியானவரே என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். அசைவாடுகின்றவரே, ஆளுகை செய்கின்றவரே, எங்கள் உடனிருந்து எங்களை வழி நடத்தும். இறங்கி வாரும், அபிஷேகத்தால் நிரப்பும். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய ஆவியானவர் முழுமையாக நிரப்புவாராக. அன்னை மரியே, எங்களுக்காக பரிந்து பேசும் தாயே, எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. அனைவரும் அமருவோம். அன்புக்குரியவர்களே, சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள் அவங்கெல்லாம் முன்னாடி வந்து அமர அன்போடு அழைக்கின்றேன். ஆங்காங்கே இருக்கின்றவர்கள் முன்னால் வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர அன்போடு அழைக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிற இறை வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி, நம்ம உடம்புலையே 24 மணி நேரமும் தண்ணியிலேயே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குது. என்ன உறுப்பு? 24 hours தண்ணியிலே இருக்கு. வாத்தியார் பாடம் நடத்தும் பொழுது பசங்களை பார்த்து கேட்டிருக்கிறார், 24 மணி நேரமும் தண்ணியிலே இருக்கக்கூடிய ஒரு உயிரை நம் சொல்லு அப்படின்னு. ஒருத்தன் எந்திரிச்சு சொல்லியிருக்கான், எங்கள் அப்பா தான் சார், 24 hours ஃபுல் லோடில் தான் இருப்பார். பிரியமானவர்களே, 24 மணி நேரமும் தண்ணியிலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, நம்ம உடம்புலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. என்ன உறுப்பு? நாவு. 24 மணி நேரமும் தண்ணியில் தாங்க இருக்குது. அந்த உறுப்பு மட்டும் 24 hours. அதாவது ஒரு ஆள்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஒரு முனிவர் அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டிருக்காரு, வாழ்க்கையின் தத்துவம் என்ன அப்படின்னு. அதுக்கு அவர் வாயை பொளந்திருக்கார், எதுவுமே சொல்லலை. இவருக்கு ஒன்றும் புரியல. என்னங்க வாழ்க்கையின் தத்துவத்தை கேட்டாக்கா நீங்கள் வாயை பொளக்குறீங்க, எதுவுமே பேச மாட்டீங்களே அப்படின்னோடனே, வாழ்க்கையின் தத்துவமே இதுதான் அப்படின்னு இருக்கார். என்ன சொல்கிறீங்க, புரியல. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இப்போ என் வாயில் ஏதாவது பல் இருக்குதா அப்படின்னு சொல்லியிருக்கார். பல் இல்லை. நாக்கு இருக்கா? இருக்குது. அப்போ கடைசியில் 2 வார்த்தையில் அவர் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, வன்மை சாகும், மென்மை வாழும். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் அப்படின்ட்டார். வன்மை சாகும், மென்மை வாழும். இப்போ பல்லு கரடு முரடாக இருக்கக்கூடியது, அது வன்மையாக இருக்கக்கூடியது. நம்ம கறியை கொண்டு போய் அங்கே தான் கடிக்கிறோம், எல்லாமே அதான் செய்கின்றோம். அப்போ அது வன்மையாக இருக்க, ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடியது. அது செத்துருது, வயசாக பல்லெல்லாம் போயிடுது. ஆனால் 24 hours அந்த மென்மையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த நாவு. அது மட்டும் கடைசி வரைக்கும் ஒரு மனுஷன் அந்த புதையல் குழியில் கொண்டுட்டு போய் போடுற வரைக்கும் கூடவே வரக்கூடியது எது அப்படின்னா அந்த நாக்கு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதான் வயசானதுக்கப்புறம், அதாவது ஒரு மனிதன் நல்லா இருந்து வயசானதுக்கப்புறம் அவனுக்கு 4 கை வந்துடுதான். வயசானதுக்கப்புறம் நமக்கு வழக்கமாக எத்தனை கை? 2 கை தான். ஆனால் வயசானதுக்கப்புறம் 4 கை. என்னென்ன அப்படின்னா வலக்கை, எடக்கை, வழுக்கை, பொக்கை, 4 கை. வயசானதுக்கப்புறம் 3 காது. 3 காது வந்துடுது. வலக்காது, இடக்காது, கேட்காது. அவுட்டு, ஸ்பீக்கர் அவுட்டு. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாக்கை நம்ம யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கின்றது. இப்போ உதாரணத்துக்கு கோவிலில் நல்லா கழுவி விடும் பொழுது ஒரு சில இடத்துல தண்ணி அப்படியே இருந்துச்சுனாக்கா, சின்ன பிள்ளைங்க ஓடும் பொழுதும் பெரியவங்க நடந்து போகிறப்பையும் அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? கோயிலுக்குள்ளே போகும்பொழுது அந்த இடத்துல போகும்பொழுது கொஞ்சம் பார்த்து போங்க. அல்லது மழை பெஞ்சு அங்கங்கே தண்ணி நிற்கிது,
தண்ணி நிற்கிற இடத்துல பார்த்து மற்றவங்கள நம்ம வந்து வார்ன் பண்ணுவோம். அந்த இடம் தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து போங்க. அது 2 வீலரில் போகிற ஆளாக இருக்கலாம், நடந்து போகிற ஆளாக இருக்கலாம், யாரை பார்த்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து போங்க. அப்போ தண்ணி இருக்கும் பொழுது அந்த இடத்துல பார்த்து போங்க. அப்போ 24 ஹவர்ஸ் தண்ணியிலே இருக்கக்கூடிய அந்த நாக்கை நம்ம யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தொடக்க நூல் இயல் 2 வசனம் 15 எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் இயல் 2 வசனம் 15. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கே கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஓகே, இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ ஆதாம் கொண்டுட்டு வந்து எங்கே வைக்கின்றார்? ஏதேன் தோட்டத்தில். 2 வேலையை செய்யறதுக்காக இந்த மனுஷனை கடவுள் அங்கே அப்பாயின்ட் பண்ணுறார். என்னென்ன வேலை இப்போ வாசித்தோம்? என்னென்ன? தோட்டத்தை முதல்ல பண்படுத்தவும், அடுத்து இப்போ 2 வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். தோட்டத்தை பண்படுத்தணும், அடுத்து பாதுகாக்க வேண்டும். இப்போ பாதுகாக்கிறதுக்கு வெப்பன்ஸ் தேவையா? ஆயுதம் தேவையா? பாதுகாக்கிறது. இப்போ கோவிலுக்கு ஒரு வாட்ச்மேன் போடுறோம். வாட்ச்மேனு ஒரு ஆளாக நின்னா போதும், கையில் வெப்பன்ஸ் இருக்குதோ இல்லையோ, ஆள் இருந்தால் போதும், பாதுகாத்து விடலாம். ஆனால் நிலத்தை பண்படுத்துவதற்கு என்ன தேவை? ஒரு கரடு முறையாக இருக்கிற நிலம், அதை நல்லா சாஃப்டாகணும், பண்படுத்தணும். அதுக்கு என்ன தேவை? ஆயுதம் இல்லாமல் பண்படுத்த முடியுமா? முடியாது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். இப்போ பாதுகாப்பதற்கு ஆயுதம் தேவையில்லை, ஆனால் அந்த நிலத்தை பண்படுத்துவதற்கு என்ன தேவை? ஆயுதம் தேவை. பிரைஸ் தி லார்ட். சரி, ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை செஞ்சவர், அங்கே மம்பட்டி கடப்பாறை எல்லாத்தையும் சப்ளை பண்ணதாக பைபிள் ஏதாவது வசனம் இருக்கா? சொல்லுங்க. அந்த நிலத்தை எல்லாம் பண்படுத்துவதற்கு ஆயுதம் தேவை. அதனால் ஆயுதம் இருந்தால் தான் அந்த நிலத்தை பண்படுத்த முடியும்னு இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்கி அவங்க கையில் ஏதாவது கொடுத்ததாக பைபிளில் வசனம் இருக்கின்றதா? இல்லை. சரி, அப்போ அந்த நிலத்தை எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க? சொல்லுங்க. இப்போ அந்த நிலத்தை எப்படி பண்படுத்தி இருப்பார்கள்? பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாளை கடவுள் படைக்கிறப்ப கடவுள் வந்து எதில் படைத்தார்? உலகத்தையே வார்த்தையினால் படைத்தவர். பிரைஸ் தி லார்ட். தமது சாயலாக மனிதனை உண்டு பண்ணி இருக்கின்றார். அப்போ ஆண்டவருக்கு இருக்கிற அதே ஆற்றல், அதாவது அந்த வார்த்தையில் எவ்வளவு வல்லமை இருந்ததோ அந்த வல்லமை மனிதனுக்கும் தொடக்கத்தில் இருந்தது என்பதை நாம் உணர வேண்டும். வாயில் எந்த அளவுக்கு அந்த நாக்கில் வல்லமை இருந்தது என்றால், இவங்க இங்கே இருக்கிற கல்லெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே போய்விடுக என்று சொன்னால் அது அப்படியே நடக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, இப்போ நமக்கு அந்த ஆற்றல் இன்னைக்கு இருந்துச்சுன்னா, அதாவது சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குது, அப்படி ஒரு ஆற்றல் இருந்தால் எத்தனை பேர் கோவிலுக்கு வருவீங்க? கை தூக்குங்க, சொல்லுங்க. அடுப்படியில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறீங்க, மட்டன் கடையிலிருந்து 1 கிலோ மட்டன் வந்து சேருக சொல்லிட்டு அழகாக அப்படியே மட்டன் 1 கிலோ வந்துடுது. சட்டியிலே எல்லா மிளகாப்பொடியிலேருந்து எல்லாத்தையும் போட்டு மட்டனை போட்டு குழம்பாக மாற்றப்படுக, குழம்பு வந்துடுது. சூப்பர் மார்க்கெட்லேருந்து தேவையான ஜாமான் எல்லாம் வந்து விடுக, எல்லாம் வந்துடுது. இப்படி இருக்கும் பொழுது எத்தனை பேர் பூசைக்கு வருவீங்க? கை தூங்க. சாமியார் பூசை வைக்கிறப்ப நன்மை மட்டும் என் நாவிலே வந்து சேர்ந்து விடுக அப்படின்னு நாக்கை நீட்டிக்கிட்டே வீட்டில் உட்காந்துருப்பீங்க. அப்படி தானே? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 2 பேர் படுத்த படுக்கையில் இருக்கிறான், படுத்துக்கிட்டே இருந்திருக்கிறான். ஒருத்தவனை அப்படியே ஒரு மாம்பழம் அப்படியே உதட்ட உரசிக்கிட்டு இருக்குது. அந்த கிளை அப்படியே வளைஞ்சி அந்த பழம் வந்து இவன் உதட்ட உரசுது. அதை பறித்து வாயில் வைக்கிறதுக்கு இவன் சோம்பேறித்தனம். பக்கத்தில் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்கான், நண்பா ஒரு பழம் என் உதட்ட அப்படியே உரசிக்கிட்டு இருக்குது, அதை பறித்து என் வாயில் வச்சு விடேன் அப்படின்னு இருக்கான். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், என் மூஞ்ச ஒரு நாய் நக்கிக்கிட்டு இருக்கு, அதை முதல்ல விரட்டி விடு அப்படின்னு இருக்கான். யார் படு சோம்பேறி நீங்களே தெரிஞ்சுங்க. மூஞ்சில் நாய் நக்குது, அதை ஆமாம் அந்த கையை எடுத்து சூன்னு சொல்லுமே, அது கிடக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துக்கிட்டு பக்கத்தில் ஹெல்ப்பு கூப்பிட்டுருக்கான்.
பிரியமானவர்களே, இப்போ நம்ம வாயில் நம்ம கற்பனை பண்ணி பாருங்கள், ஒருவேளை ஆண்டவர் நம்மளை பார்த்து 50,000 வார்த்தை நீ பேசி முடிச்சிட்டா உன் உயிர் போயிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு வச்சுங்க, எத்தனை பேர் பேசுவீங்க? பேசுவோம். 50,000 வார்த்தை நீ பிறந்ததுலேருந்து சாகிறதுக்குள்ளே 50,000 வார்த்தை நீ பேசுறது பேசாத பொறுத்து தான் உன்னுடைய ஆயுசு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டா, 50,000 வார்த்தை பேசி முடிச்சிட்டா உன் உயிர் போயிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டா எத்தனை பேர் பேசுவோம்? பாதி பேர் சைகையிலே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். இதிலே போயிட்டுருக்கும். ஏன்? எல்லாருக்கும் வாழணும்னு ஆசை இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வழக்கமாக சொல்லுவாங்க, வாய் உள்ள புல்ல பொழைச்சிக்கும் அப்படிம்பாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கிறாரு, சவப்பெட்டி ஒன்று செஞ்சுருக்கிறார். அதாவது அவர் தொழிலே அதுதான், சவப்பெட்டி செய்கிறது தான் தொழில். தஞ்சாவூரில் நடந்த ஒரு சம்பவம். தஞ்சாவூரில் உதயசேர்ட்டு ஒரு பூசக்கருத்து கொடுக்க போயிருக்கார் ஒரு ஆள். பூசக்கருத்து கொடுத்தாக்கா அந்த உபதேசியாருக்கும் அந்த ஆளுக்கும் கிளாஷ் ஆகி 2 பேருக்கும் ஃபைட்டு. அந்த இடத்துக்கு நான் ப்ரேயருக்கு போயிருக்கிறேன். அப்போ அங்கே ஃபாதர் நடந்த சம்பவத்தை சொல்கிறார். இந்த பூசையை நான் கண்டிப்பாக ஃபாதர்கிட்ட கொடுத்து நான் வைக்க சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னாக்கா, தொழில் விருத்தி அடைய அப்படின்னு அவர் ஒரு கருத்து கொடுத்துருக்காரு. கடைசியில் அவர் யார் அப்படின்னா சவப்பட்டி செய்கிற ஆள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருக்கு தொழில் விருத்தி அடையணுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊரில் உள்ளவங்க எல்லாம் மண்டே போட்டால் தான் அவருக்கு சவப்பட்டிக்கு வேலை வரும். பிரைஸ் தி லார்ட். இப்படி ஒரு கருத்தை கொடுத்து தொழில் விருத்தி அடைய அப்படின்னாக்கா எங்கேருந்து விருத்தி? உபதேசர் சொல்லிட்டார், நீ வேற எந்த கருத்து வேணாலும் கொடு, நான் ஃபாதர்கிட்ட கொடுத்து பூசை வைக்க சொல்கிறேன், இதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்? எல்லாருக்கும் வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கின்றதுங்க. எல்லாருக்கும் வாழணும்னு ஆசை இருக்கின்றது. அப்போ ஒரு ஆள் சவப்பட்டி செஞ்சு அர்ஜெண்ட்டாக விடிய காலையில் 5 மணிக்குள்ளே எனக்கு கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னோடனே அவர் உட்காந்து செய்கிறார். சவப்பட்டியை செஞ்சு டாட்டா ஏசியில் ஏற்றி நைட்டோட நைட்டாக அவரே டிரைவ் பண்ணி கொண்டு போகிறார். போகிற வழியில் டயர் பஞ்சர். அந்த இடத்துல மாற்றுறதுக்கு கூட வழி இல்லை. சரி, கொஞ்சம் தூரம் தானே வந்துட்டோம், ஏன்னா நேரம் ஆயிடக்கூடாது. சவப்பட்டி தலையிலையாவது தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம போய் ஆட்கிட்ட போய் சேர்த்துடணும், மற்ற விஷயமா இருந்தால் டிலே பண்ணலாம், இதை இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த சவப்பட்டி தலையில் தூக்கி வச்சுட்டு போகிறப்ப அந்த இடத்துல ஒரு போலீஸ்கார், மரியாதை சொல்லு, பெட்டிக்குள்ளார என்ன இருக்குது? பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லியிருக்கான், ஒன்றும் இல்லைங்க, புதைச்ச இடத்துல வெக்கையாக இருந்து அதனால் அதை தூக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் படுத்துக்கலான்னு போயிருக்கேன் அப்படின்னு இருக்கான். அந்த ஆள் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ வாய் உள்ள புல்ல பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நாவிலே ஆண்டவர் எவ்வளவு வல்லமை கொடுத்துருக்கின்றார். இப்போ தொடக்கத்தில் ஆதாம் ஏவாளுக்கு அந்த வல்லமை இருந்தது. இது நடக்கணும் அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற கற்கள் எல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்தது. இந்த இடம் பண்படுத்தப்படுக, அந்த மேடாக இருக்கிற பகுதி அப்படி கரைந்தது. அந்த ஆற்றல் ஆதாம் ஏவாளுக்கு இருந்தது. ஏன்னா ஆண்டவர் வார்த்தையிலே உலகத்தை படைத்தார். அப்ப தனது சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுக்கும் அந்த ஆற்றலில் ஒரு பங்கு கொடுத்திருந்தார் என்பதுதான் உண்மை. சரி, இப்ப நாக்கில் இருந்த வல்லமை இன்னைக்கு நமக்கு போயிடுச்சா? இருக்கா? ஆதாம் ஏவாளுக்கு அந்த வல்லமை இருந்துச்சு. அது எப்போ போணுச்சு அப்படின்னா, இந்த சாத்தான் என்ன செய்கின்றான், எந்த நாக்கில் வல்லம் இருக்குதோ அதை எடுப்பதற்கு ஒரு பழத்தை எப்படியாவது அவன் நாக்கில் கொண்டுட்டு வந்து வச்சாச்சுனாக்கா அந்த வரத்தை இழந்து விடுவான். அதான் சாத்தானுடைய திட்டம். அப்போ சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்ன கனியை சாப்பிட வைத்து அந்த பழத்தை கொண்டுட்டு போய் எப்போ அவங்க நாவிலே சுவைத்தார்களோ அந்த வல்லமை கம்ப்ளீட்டாக அவர்களை விட்டு போய்விட்டது. சரி, போன வல்லமை இன்னைக்கு நமக்கு வந்துடுச்சா வரலையா? சொல்லுங்க. சில பேர் பார்த்து சொல்லுவோம், உனக்கு கருநாக்கு, நீ எது சொன்னாலும் பழிக்கும் அப்படிமோ. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? எந்த நாக்காக இருந்தாலும் சொன்னால் பழிக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்போ ஆதாம் ஏவாளுக்கு இருந்த அந்த வல்லமை அவர்களை விட்டு போனது எப்போ? அந்த பழத்தை நாவிலே வைத்தவுடன் போய்விட்டது. இப்போ போன வல்லமை நமக்கு கிடைத்து விட்டதா இல்லையா? சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க போன வல்லமெல்லாம் எனக்கெல்லாம் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு? எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க. இன்னும் எனக்கெல்லாம் இன்னும் கிடைக்கல ஃபாதர் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க. பிரியமானவர்களே, இப்ப எந்த கனியை அவர்கள் சாப்பிட்டார்கள்?
வாழ்வு தரக்கூடிய மரத்தின் கனியா, நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கனியா? நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கனி. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இது வாழ்வு தரக்கூடிய மரம், அந்த பக்கத்தில் இருக்கிறது நன்மை தீமை அறியக்கூடிய மரம். ஆண்டவர் சொல்கிறாரு, இதில் இருக்கிறத சாப்பிடுங்க, அதில் இருக்கிறத சாப்பிடாதீங்க அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி, ஆதாம் ஏவாள் ஆண்டவர் எதை சாப்பிட சொன்னாரோ அதை ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் சாத்தான் ஏமாத்தினதுனால அதில் போய் இருக்கிற கனியை அவர்கள் சாப்பிட்டார்களா? இல்லை ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து முடித்த உடனே பிசாசு ஏமாற்றி இதை சாப்பிட்றதுக்குள்ளேயே சாப்பிட வேணான்னு சொன்ன கனியை சாத்தான் ஏமாற்றி இவங்களுக்கு கொடுத்து அதை இவர்கள் சாப்பிட்டார்களா? நான் கேட்குறது புரியுதா? அதாவது ரெகுலராக சாப்பிடுங்கன்னு சொன்ன கனியை சாப்பிட்டுக்கிட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை இவங்க எடுத்து சாப்பிட்டாங்களா? அல்லது இதை சாப்பிடாமலே பிசாசு உடனே ஏமாற்றி அந்த கனியை மட்டுமே சாப்பிட வைத்து விட்டானா? எத்தனை பேர் சொல்கிறீங்க, இல்லை ஃபாதர் ரெகுலராக ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஃபாதர், திடீர்னு ஒரு நாள் சாத்தான் ஏமாத்தினதுனால அந்த கனியை எடுத்து சாப்பிட்டுட்டான் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? கை தூக்குங்க. ஓகே. இல்லை ஃபாதர், எதை சாப்பிட சொன்னாரோ ஆண்டவர் அதை சாப்பிட்ட அனுபவம் ஆதாம் ஏவாளுக்கு இல்லை, எடுத்த எடுப்பிலேயே சாத்தான் ஏமாற்றி அந்த கனியில் கையை வைத்து சாப்பிட வைத்து விட்டான், இதில் ஒரு பழத்தை கூட அவங்க எடுத்து சாப்பிடல ஃபாதர் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? கை தூக்குங்க. பிரியமானவர்களே, இப்போ நான் இந்த ரெண்டாவதாக சொன்னது தான் உண்மையாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னாக்கா, ஆண்டவர் வாழ்வு தரக்கூடிய மரம், இதை சாப்பிட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். சாப்பிட வேணான்னு சொன்ன கனியை அதை சாப்பிட்டால் உங்களுக்கு சாவு வரும், நோய் வந்துவிடும். பிரைஸ் தி லார்ட். இப்போ அதை சாப்பிட்டா சாவு, இதை சாப்பிட்டா வாழ்வு. இப்போ ரெகுலராக நான் இதை சாப்பிட்டு கொண்டே இருந்தேன் என்றால் ஃபஸ்ட்டு எனக்கு வாழ்வு வந்துவிடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த கனியை நான் சாப்பிட்டேன் என்றால் எனக்குள்ளே இருக்கிற வாழ்வு அந்த சாவை வெற்றி கொண்டிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ள, அதாவது இந்த வாழ்வு தரக்கூடியதை ஃபஸ்ட்டு, அதாவது பவுலடியா சொல்வார், தீமையை நன்மையால் வெல்லுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு நல்லதை நான் பெற்றுக்கொள்கின்றேன், வாழ்வை நான் பெற்றுக்கொள்கின்றேன். அதுக்கப்புறம் போய் அதில் கை வச்சிருந்தேன் அப்படின்னாக்கா எனக்குள்ளே இருக்கிற வாழ்வு அந்த சாவை வெற்றி கொண்டிருக்கும். இப்போ இதை சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, அதை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டா தான் பிரச்சனை. ஏன்? ஃபஸ்ட்டு எனக்குள்ள சாவு வந்து விடுகின்றது, நோய் வந்து விடுகின்றது. அதுக்கப்புறம் இதில் போய் நான் கை வைத்தேன் என்றால் என்னாகும்? அந்த நோயோடையே நீண்ட காலம் நான் வாழக்கூடிய ஒருவனாக மாறிவிடுவேன். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த கனியை எப்போ இவங்க சாப்பிட்டான்னு தெரிஞ்சிச்சோ அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். எங்கே அந்த மரத்தில் கையை வச்சிருவாங்களோன்னு ஆண்டவர் கெருபீன்களை நிறுத்தி அந்த இடத்திலே காவல் காக்க செய்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆதாம் ஏவாளுக்கு என்ன கொடுப்பினை இல்லை? வாழ்வு தரக்கூடிய மரத்தின் கனியை சாப்பிட்ட அந்த கொடுப்பினை, அந்த பாக்கியம் அவர்களுக்கு இல்லை. இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு வருவோம் பிரியமானவர்களே. அப்போ அந்த நாவிலே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ நாக்கில் இருக்கிற வல்லமை போய்விட்டது. இப்போ மாதாவை பார்த்து சொல்கிறோம் ஜெபமாலையில், உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவர். அப்போ அந்த திருவயிற்றின் கனி யாரு? இயேசு. அப்போ அந்த இயேசு எந்த மரத்து கனி என்றால் வாழ்வு தரக்கூடிய மரத்தின் கனி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை உண்பவர்கள் என்றுமே வாழ்வார்கள். அப்போ வாழ்வு தரக்கூடிய மரத்தின் கனி. அப்போ ஆதாம் ஏவாளுக்கே கிடைக்காத ஒரு கொடுப்பனை உங்களுக்கும் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னாக்கா, அந்த வாழ்வு தரக்கூடிய மரத்தின் கனியை நம்ம நாவிலே குருவானவர் வைக்கின்றார் என்றால் அந்த நாக்கில் போன வல்லமை இந்த நாக்கிலே நற்கரணையை நாம் ஆண்டவர் வந்து அமரும் பொழுது நாம் மீண்டும் பெற்றுக்கொள்கின்றோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே.
பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்கள். நாக்கில் நன்மையை வச்சுக்கிட்டு உங்கள் வயிற்று வலி இருந்துச்சுன்னா அந்த வயிற்றில் கையை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இன்றோடு வயிற்று வலி தீர்ந்து விடுக. ஏன்னா வார்த்தையானவர், நற்கரணை ஆண்டவர். ஏன்னா பெரும் புயல் காற்று, இறையாதை சும்மா இரு சொன்ன பொழுது அங்கே ஒரு பெரிய அமைதி உண்டாயிட்டா இல்லையா? வார்த்தையில் அந்த பவர் இருந்துச்சா இல்லையா ஆண்டவருக்கு? நோய் நீங்குக நீங்கிச்சா இல்லையா? நீங்கியது. அப்போ அந்த பவர்ஃபுல் ஆண்டவர் அவர் உங்கள் நாக்கில் இருக்கிறப்ப அவரை நாக்கில் வச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், என் வயிற்றில் இருக்கிற அந்த வியாதி குணமாகணும், குணமாகி விட்டது நான் நம்புகின்றேன், அப்படியே ஆகும். நாக்கில் நன்மையை வச்சுக்கிட்டு எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை தீர்ந்து விடுக, நிச்சயம் தீரும். குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறவங்க, குறிப்பாக பெண்கள், அந்த வயிற்றில் கையை வைத்து ஆண்டவர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாராக நாக்கில் நன்மையை வச்சுக்கிட்டு சொல்லி பாருங்க, நிச்சயம் நடக்கும். இதை நிறைய பேருக்கு நான் சொல்லி நிறைய பேருக்கு அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட, ஃபாதர் நீங்கள் சொன்னது உண்மை ஃபாதர், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கிறத நான் பார்க்கின்றேன் என்று சாட்சியாக மாறி இருக்கின்றார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி மீண்டும் செய்திக்குள் கடந்து செல்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரே நம்மளுடைய தேவையாக மாறிவிட்டால் எல்லா தேவைகளும் அவர் ஒருவரே நிறைவேற்றி விடுவார். அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யக்கூடிய தேவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். நம் நாவில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றவர் நம்முடன் இருந்து நம்மை வழி நடத்த, என் தேவையே நீங்கள் தான் ஆண்டவரே, ஒப்புக் கொடுப்போம். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டே, என் தேவையே நீங்கத்தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே, என் இதயமே நீங்கத்தான். தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டே, என் தேவையே நீங்கத்தான். எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே, என் இதயமே நீங்கத்தான். தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டே, என் தேவையே நீங்கத்தான். எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே, என் இதயமே நீங்கத்தான். என் தேவனே, ஜீவனே, நண்பரே, என் சொந்தமே. தேவனே, ஜீவனே, நண்பரே, என் சொந்தமே. வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டே, என் தேவையே நீங்கத்தான். எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே, என் இதயமே நீங்கத்தான்.
கண்ணிமை போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. கண்ணிமை போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி உம்மை தூக்கப்படுத்த மாட்டே, என் தேவையே நீங்கத்தான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே, என் இதயமே நீங்கத்தான். கரம் பிடித்து நடத்தும் தேவன் நீர் அல்லவோ, நான் கண் குளிர வெளிப்படுத்தும் தேவன் அல்லவோ. என்னை கரம் பிடித்து நடத்தும் தேவன் நீர் அல்லவோ, நான் கண் குளிர வெளிப்படுத்தும் தேவன் அல்லவோ. வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டே, என் தேவையே நீங்கத்தான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே, என் இதயமே நீங்கத்தான். என் தேவனே ஜீவனே நண்பரே என் சொந்தமே. தேவனே ஜீவனே நண்பரே என் சொந்தமே. வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி உம்மை தூக்கப்படுத்த மாட்டே, என் தேவையே நீங்கத்தான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே, என் இதயமே நீங்கத்தான். இதயமே நீங்கத்தான், இதயமே நீங்கத்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. அனைவரும் அமர்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அன்புக்குரியவர்களே, அப்போ நற்கரணையில் இருக்கின்ற ஆண்டவர் எப்போ அந்த நாக்கில் வந்து உட்கார்றாரோ அப்போவே நமக்கு ஆண்டவர் ஆற்றலை கொடுத்து விடுகின்றார். இந்த நாக்கில் எதை பேசினாலும் அது பலிக்கும். ஏன்? உங்கள் நாக்கில் வந்து உட்கார்ந்துருக்கிறது யார்? வார்த்தையானவர். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த நாக்கில் வார்த்தையானவர் உட்கார்ந்து அவ்வளோ பவராக மாறும் பொழுது சாத்தான் குறுக்கிட்டு அந்த வார்த்தையின் வல்லமையை குறைக்கின்ற பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான். என்னென்ன அப்படின்னா, இந்த நாக்கை வைத்து கொண்டு பல காரியங்களை பேசிக்கொண்டே இருப்பது. பிரைஸ் தி லார்ட். ஒய்ஃபை அழைச்சிக்கிட்டு ஒருத்தர் டாக்டரை பார்க்க போயிருக்காரு, பல் டாக்டரை. அந்த பல் டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் ஒய்ஃபுக்கு 2 சொத்த பல்லு, உங்கள் ஒய்ஃபுக்கு 2 சொத்த பல்லு உடனே பிடுங்கணும் அப்படின்ட்டார். ஒரு பல்லுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு பல்லுக்கு 1000 ரூபா ஆகும் அப்படின்னு இருக்கார். இவர் 5000 ரூபாயை சேர்த்து கொடுத்துருக்கார்.
டாக்டரே அசந்துட்டார். ஏங்க ஒரு பல்லுக்கு 1000 ரூபா தானே, 2 பல்லுக்கு 2000 ரூபா தானே, நீங்கள் என்ன 5000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்படியே சேர்த்து அவர் நாக்கையும் பிடுங்குங்க டாக்டர். அதை வச்சுக்கிட்டு அவர் பேசுறது என்னால் தாங்க முடியல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாக்கை வைத்துக்கொண்டு நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் சில சமயம் நமக்கு நாக்கில் இருக்கிற வல்லமையை குறைத்து விடுகின்றது. எதிர்மறையான எண்ணங்கள் உருவாவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நாக்கிலே பாசிட்டிவாக பேசுவதற்கு பதிலாக நெகட்டிவாக பேசுகிறோம். இப்போ சில குடும்பங்களில் சண்டை நடக்கும். அந்த சண்டை எப்போ உச்சக்கட்டத்தில் வந்து ஆஃப் ஆகும் தெரியுமா? மனைவி கிச்சனில் நின்றுக்கிட்டு சவுண்டு போடுவாங்க, நடு ஹாலில் நின்றுக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் கத்துவார். அந்த சண்டை அப்படியே சூடு பிடிச்சி அந்த கிளைமேக்ஸ் வரும். அந்த கிளைமேக்ஸ் வந்து எப்போ ஸ்டாப் ஆகும்? எந்த வார்த்தை யூஸ் பண்ணுறப்ப அந்த கிளைமேக்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும்? உங்களுக்கு தான் அனுபவம் இருக்குமே, சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். மனைவி கத்த, புருஷன் கத்த, மாறி மாறி அப்படியே கத்தி அப்படியே சூடு பிடிச்சி அப்படியே அந்த சண்டை அப்படியே உச்சக்கட்டத்துக்கு போகிறப்போ ஒரு வார்த்தை மனைவி வாயிலேருந்து வரும் அல்லது கணவன் வாயிலேருந்து வரும். அந்த வார்த்தை வந்தோடனே அந்த சண்டை அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அது என்ன வார்த்தை? சொல்லுங்க, என்ன வார்த்தை? கிச்சனில் நின்றுக்கிட்டு அந்த அம்மா சவுண்டு போடும், இங்கே இவர் சண்டை போடுவார். கடைசியில் அப்படியே சூடு பிடிச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது கணவனோ அல்லது ஒய்ஃபோ அவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும், உன் கூட வாழ்கிறதுக்கு பேசாமல் நான் செத்து போயிடலாம். அந்த வார்த்தை வந்தோடனே அப்படியே கம்முன்னு ஆயிரும் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். இதை தான் சாத்தான் எதிர்பார்த்துக்கும். ஏன்னா சாவுக்கு அதிபதி யாரு? சாத்தான். சண்டையை மூட்டி விட்டுட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறான், யார் வாயிலேருந்து சீக்கிரம் வரப்போகுது, நீ சொல்ல போறியா, நீ சொல்ல போறியா, அப்படியே சூடு பிடிச்சி அந்த கிளைமேக்ஸுக்காக சாத்தான் வெயிட்டிங். பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையை கணவன்கிட்டேருந்து வரலாம் அல்லது மனைவிட்டேருந்து வரலாம், செத்து போயிடலாம், உன் கூட வாழ்கிறதுக்கு செத்து போயிடலாம். இந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, ஓகே பாய் சொல்லிட்டு சாத்தா மட்டும் போயிட்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ அந்த வார்த்தை எப்படி திரும்ப வேலை செய்யும்? நீங்கள் கோபத்தில் சொல்லியிருக்கலாம் அந்த வார்த்தை, ஆனால் அந்த வார்த்தை எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது பைபிள்லேருந்து நான் இப்போ உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம நாவில் அவ்வளவு பவர் இருக்குது. ஆனால் சாத்தான் என்ன செய்கின்றான்? இப்படிப்பட்ட சில வார்த்தைகளை கொண்டுட்டு வந்து நாக்கில் வச்சு அந்த வல்லமையை இழக்க செய்து விடுகின்றான். இப்போ நம்ம வேதத்திலே ஒரு நபரை பார்க்க போகின்றோம். பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூல் 48 வசனம் 1.